Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம சோப்பேஸை வச்சு ஆயிலி ஸ்கின்னுக்கும் பிம்பிள்ஸுக்கும் ஏற்ற மாதிரி வீட்டிலேயே ஈஸியாக ஒரு சோப் எப்படி செய்யலாம்ன்றதை பார்க்கலாம். இந்த சோப் செய்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றது பார்க்கலாம். கிளிசரின் சோப்பேஸ் வேணும். இது நம்ம 50 கிராம் சோப்புக்காக 45 கிராமில் நம்ம கிளிசரின் சோப்பேஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டுக்கு நிறுத்தி எடுப்போம். இதை நம்ம குட்டி குட்டியாக வெட்டி போட்டுக்கணும். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக மெல்ட் ஆகும். இதை மெல்ட் ஆக்கி எடுக்கலாம். லைட்டாக மெல்ட் ஆகிட்டு இருக்கிற டைம்லேயே நம்ம வந்து துளசி மற்றது நீம் ரெண்டையும் கலந்து போட்டுக்கொள்ளலாம். நீம் வந்து வீட்டில் வந்து பக்கத்துலேயே கிடைக்கிறாங்க. நான் காய வச்சு அதை அரைச்சி எடுத்துருக்கேன். அது நம்ம 1.5 கிராம் போடுவோம். துளசி பவுடர் 1.5 கிராம். போட்டுட்டு கலந்து விடுவோம். இப்படி கிளக்குற டைமில் தான் கட்டுகள் இல்லாமல் அந்த பவுடரும் கரையும்ன்றதுக்காக தான் சோப் பேஸ் வந்து மெல்ட்டாக அப்படியே நம்ம பவுடரெல்லாம் ஆட் பண்ணிக்கொள்ளணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன், நல்லா மெல்ட் ஆகிட்டு இருக்குது. நல்லா மெல்ட் ஆகிட்டு இருக்கு. சோப் பேஸ் வந்து ஃபுல்லாக கரைஞ்சதுக்கு பிறகு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கரைஞ்சிட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நான் நேற்று செய்து வச்ச சோப், நேற்று எடுத்த வீடியோ வந்து அவ்வளோ கிளியர் அடுப்படலை, அதனால இன்றைக்கு திரும்ப செய்து இருக்கிறேன். இது வந்து ரப்பிங் ஸ்ப்ரே. இது ஸ்ப்ரே பண்ணி திரும்ப ஊற்றுறோம்னு சொன்னால் அந்த பபிள்ஸுகள் வராது. அதுக்காக நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இது வந்து டீ ட்ரீ எசென்ஸ் ஆயில். நம்ம 50 கிராம் சோப் செய்கிறோம்ன்றதால இதில் ஒரு 3 துளி விடுவோம். இதுக்கு நல்லா கலந்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நம்ம ஊற்றிக்கலாம். சோப்பை வந்து ஊற்றி ஸ்ப்ரே பண்ணியாச்சு. அதில் பபிள்ஸ்கள் எதுவுமே இல்லை. இதை நம்ம வந்து இப்போ 1.5 மணி நேரம் காய விடணும். காய விட்டதுக்கு பிறகு இது எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு அன்மோல் பண்ணி காட்டுறேன். நம்ம சோப் எப்படி செஞ்சு வைக்கணும்னு அன்மோல் பண்ணி பார்க்கலாம். நல்ல க்ரீன் கலரில் இருக்குது. இல்லை பியூரான நீம் மற்றது துளசி
துளசி பவுடர் போட்டதால் நல்லா க்ரீன் கலரில் இருக்குது. கலரே சேர்க்கல நம்ம. டீ ட்ரீ எசென்சியல் ஆயில் சேர்த்தாலும் நல்ல வாசனையாக இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால், இந்த சோப் மேக்கிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சோப்பை செய்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி அதையும் சொல்லிட்டு போங்க. பாய். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.